எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் அன்சாரி சஹாபி ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் இப்பொழுது வருவார், அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தவர் அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உடனே பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, ஆஹா இந்த நபர் சொர்க்கவாதியா அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதே வார்த்தையை சொன்னார்கள், இப்பொழுது ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாதி. அதே நபர் மறுபடியும் வர்றார். முதல் நாள் வந்த நபரே மறுபடியும் வர்றாங்க. மூன்றாவது நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பொழுது ஒரு நபர் வருவார், அவர் சொர்க்கவாதி. மூன்றாவது நாளும் அதே நபர் வருகிறார். கிட்டத்தட்ட அந்த சஹாபி 3 தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயின் மூலமாக சொர்க்கவாசி என்ற சோபனம் கூறப்பட்டவர். உடனே சில சஹாபாக்கள், குறிப்பாக அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, இல்லை இப்படி 3 தடவை ஒரு சோபனத்தை வாங்கிட்டாங்களே இந்த சஹாபி, அப்படி என்னதான் அமல் செய்கிறாங்க என்று பார்ப்போம், என்ன அமல் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் என்பதற்காக 3 இரவுகள் அனுமதியோடு அவர்களோடு தங்குகிறார்கள். 3 இரவுமே அவங்க பெரிய அமல் ஒன்றும் செய்யலை. அந்த சஹாபி கொஞ்ச நேரம் திக்ரு செய்கிறாங்க, அப்புறம் தூங்கிடுறாங்க, அப்புறம் சுபு கெஞ்சி தொழுகிறாங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்குது. சரி, என்ன நம்ம விசேஷமான அமல்கள் எதுவும் இல்லை. உடனே அந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, அதுக்கும் என்ன விசேஷமாக நீங்கள் அமல் செய்கிறேன்னு கேட்டுட்டாங்க. அப்பொழுதுதான் அந்த சஹாபி சொன்னார்கள், நான் முஸ்லிம்களில் யாரையும் எப்பொழுதும் ஏமாற்றவே மாட்டேன். இப்படி ஒரு வார்த்தை வாழ்க்கையில் இருக்கணும். எப்பொழுதும் நான் யாரை ஏமாத்தினதே இல்லை, என்னுடைய வியாபாரத்தில் ஏமாத்தினது இல்லை, கடன் வாங்கிட்டு நான் ஏமாத்தினது இல்லை, கொடுக்கல் வாங்கல ஏமாத்தினது இல்லை, சொத்தை பறிச்சுக்கிட்டு ஏமாத்தினது இல்லை, எந்த ரீதியான ஏமாற்றமும் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த சஹாபி சொன்னாங்க, நான் யாரை ஏமாத்தினது இல்லை, அது மட்டுமல்ல அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதை நான் யார் மீதும் போராமைப்பட்டது கிடையாது. இப்போ இன்னைக்கு எவ்வளவு போராமை தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கும். நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த ஹசத், அந்த போராமை தூக்கி எரியன். நீ உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை தீங்குகளும் இந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த கம்பாரிசன், அந்த போராமை தான் காரணம். என்னை விட இவன் முன்னேறிடக்கூடாது. அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு ஆட்களாக இருந்தாலும் சரி, மொஹல்லாவாசியாக இருந்தாலும் சரி, போட்டி வேற